சோனியா காந்தி ராகுலுக்கு சிக்கல். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் இடி அதிரடி. பொதுவாக இடி என்றால் உங்களுக்கு தெரியும், அமலாக்கத்துறை. தொடர்ந்து வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுன்னா, பாரதிய ஜனதா இடியை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டுகிறது, எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறார்கள். அவர்கள் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் புனிதர்கள், எதிர்க்கட்சிகள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ, சோனியா ராகுலுக்கு இப்பொழுது பெரும் சிக்கல். இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை பற்றி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அடிக்கடி பேசுவதை நாம் பார்த்துருக்கிறோம். கடந்த 10 வருஷத்திற்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களான சோனியா காந்தி, அவரது மகனும் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக முதன்முறையாக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தமான சோனியா காந்தி ராகுல் காந்தி தொடர்புடைய ரூபாய் 661 கோடி சொத்துக்களை, அதாவது சரியாக சொல்ல வேண்டிய நம்பர் 200 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சார்ஜிட் குற்றப்பத்திரிகை தாக்கலாகியுள்ளது. இது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களாக சோனியா காந்தியுடைய மகன் இருக்கிற போது இவர்கள் மீது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை நிறுவனம் சார்ந்த மோசடி வழக்கை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த டாக்டர் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் அனுமதி வழங்கியது. சிபிஐ முதலில் விசாரித்தது. அதன் பிறகு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்த வழக்கில் அமலாக்கத்துறை என்ட்ரி கொடுத்தது. மேலும் 2021ஆம் ஆண்டில் இந்த வழக்கை விசாரிக்க டெல்லி பாட்டியாலா மெட்ரோபாலிட்டன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இது எல்லாமே பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் தான் நடந்தது. சிபிஐ விசாரித்தது, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிபிஐ முதலில் விசாரித்தது, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் இந்த வழக்கை விசாரிக்க டெல்லி பாட்டியாலா மெட்ரோபாலிட்டன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த அனுமதியை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியது. ஏன்னா அமலாக்கத்துறை இப்பொழுது பாஜக தானே, பாஜக சொல்கிற அமலாக்கத்துறை தான் இப்பொழுது இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. அதே சமயம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். இப்படியான ஒரு இறுக்கச் சூழலில்தான் இன்றைக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் வரக்கூடிய 25ஆம் தேதி, இன்னும் ஒரு 9 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு வரப்போகுது. 25ஆம் தேதி விசாரணைக்கு வந்தால் இந்த குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிநாட்டு பிரிவின் தலைவர் சாம் பிட்ரோ ஆகியோரின் பெயர்கள் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதோடு சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும். இந்த குற்றப்பத்திரிகை மீது விரைவில் விசாரணை தொடங்கும். இந்த விசாரணைக்கு பிறகு சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி குற்றம் செய்து இருப்பின் தண்டனை என்பது வழங்கப்படும். நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அசோசியேட் ஜேர்னல் என்ற நிறுவனம் மூலம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை தொடங்கினார். இதன் வரலாறு இதுதான். இந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி 90 கோடி கடன் வழங்கியது. அதோடு அசோசியேட் ஜேர்னல் நிறுவனம் மூடப்பட்டது. இதற்கிடையே தான் கடந்த 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதற்கு பின்பு நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தின் பங்குகள் சட்டவிரோதமாக யங் இந்தியா என்ற நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டது.
இந்த யங் இந்தியா நிறுவனத்தின் பங்கில் 76% என்பது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம்தான் உள்ளது. சோனியா காந்தி 38% பங்கையும் ராகுல் காந்தி 38% பங்கையும் வைத்துள்ளார். இதனால் பங்கு பரிமாற்றத்தில் முறைகேடு நடந்துள்ளது. 2000 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வெறும் 50 லட்சம் செலவில் மாற்றிவிட்டார்கள் என கூறினர். இந்த வழக்கு விசாரணையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கியதாக அமலாக்கத்துறை சார்பில் சொல்லப்பட்டது. மேலும் 988 கோடி மதிப்பிலான சொத்துக்களின் மோசடி நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது. இந்த நிலையில் சோனியா, ராகுல் ஆகியோர் தொடர்புடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் அமலாக்கத்துறை வழக்கம் போல இயங்குது. அது வழக்கம் போல் நடப்பது ஒன்றுதான். சில நாட்களுக்கு முன்பு லக்னோவில் உள்ள 3 நகரங்களில் 661 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக நோட்டீஸ் அனுப்புனாங்க. யாரு? அமலாக்கத்துறை. இந்த வழக்கில்தான் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை சோனியா, ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து மறுபடி 25ஆம் தேதி விசாரணை வரப்போகுது. ராகுல் காந்தியினுடைய சோனியா காந்தியின் மகளும் இந்நிலையில் ராகுல் காந்தியினுடைய ஒரே சகோதரியுமான பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வதேரா ஹரியானாவில் நடந்த ரியல் எஸ்டேட் டீலிங்கில் சட்டவிரோத பணிமாற்ற வழக்கில் டெல்லி அமலாக்கத்துறை வழக்கில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இப்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சோனியா காந்தியின் குடும்பத்துக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. உண்மையிலேயே நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. உண்மையில் அமலாக்கத்துறையினுடைய விவகாரங்கள் சரியாகத்தான் செல்கிறதா, பழிவாங்கப்படவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. காங்கிரஸ் கட்சி தனது கட்சியினுடைய தலைவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போது இந்த நிலைமை வேறு ஒரு உருவாக்கத்தை அரசியல் ரீதியாக செல்கிறதா, என்ன நடக்கப் போகுது என்பதை இந்த செய்தியில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.